வணக்கம். புலக்கண்ணின் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் அருள் விநாயகமூர்த்தி. பாலஸ்தீன மக்களுக்காக இத்தாலி, ஸ்பெயின் நாடுகள் உரத்து குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் படுகொலைகளையும் மனித உரிமை மீறல்களையும் கடுமையாக கண்டிக்கின்றோம் என ஐநாவில் இத்தாலிய பிரதமர் முழக்கமிட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது முட்டிய போர் தொடர்பாக நாளுக்கு நாள் அமெரிக்காவில் அதிர்வலைகள் ஏற்பட்டு வருகின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மகன் யாஜிர் நெத்தன்யாகுவை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றி ஈரான் போருக்கு அனுப்ப வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் மூத்த ஆலோசகர் ஸ்டீவ் பேனன் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலிய இளைஞர்கள் போர்க்களத்தில் உயிரிடும் வேளை பிரதமரின் மகன் உல்லாச வாழ்க்கை வாழ்வதை அவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். பிரித்தானிய பிரதமர் ஸ்டீமர் அமெரிக்க அதிபரின் நகையாடலை எச்சரித்துள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ நாடுகளை காகித புலி என்று விமர்சித்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகத்தை பிரித்தானிய பிரதமர் ஸ்டீமர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். நேட்டோ என்பது உலகின் மிகவும் பயனுள்ள மற்றும் வலிமையான இராணுவ கூட்டாளி என்று அவர் தற்காத்து பேசியுள்ளார். சர்வதேச பாதுகாப்பிற்கு இந்த அமைப்பின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்றும் கூட்டாண்மை நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையை அதன் பலம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நன்றி.